அப்பொழுது வலுசற்பமானது ஸ்திரீ மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்து பற்றிய சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று என்று வெளிப்படுத்தல் 12:17 சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 12 3 வகையான மக்களை பார்க்கிறோம். ஆண் பிள்ளை, ஸ்திரீ, ஸ்திரீவின் சந்ததி. ஆண் பிள்ளை என்பது ரகசிய வரிகளில் எடுத்துக்கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்கள். ஸ்திரீ என்பது கைவிடப்பட்ட சபை. ஸ்திரீயின் சந்ததி என்பது கைவிடப்பட்ட ஜனங்களில் சபைக்கு உள்ளே வராத கிறிஸ்தவர்கள், அதாவது பெயர் கிறிஸ்தவர்கள். ஒருவர் வேத வசனத்தின்படி சபையாகிய கிறிஸ்துவுக்குள் வர வேண்டுமானால் அவங்க உடன்படிக்கையாகிய ஞானஸ்தானத்தை எடுக்க வேணும். இயேசுவோடு ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணினவர்கள் மட்டும்தான் சபையாகிய ஸ்திரீக்குள்ள வர முடியும். ஆனா அந்த ஸ்திரீயின் சந்ததியாருடைய குவாலிபிகேஷன்ஸ், அதாவது தகுதிகள் என்ன எழுதியிருக்குன்னா, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சியை உடையவர்கள். இது ரெண்டும் பேர் கிறிஸ்தவ சபைகளுக்கு நல்லா இருக்குது. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்றவாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை உடையவங்க. ஆனா ஞானஸ்நானம் ஆகிய உடன்படிக்கைக்கு உட்பட்டு சபைக்கு உள்ளே வராதவர்கள். அப்படி என்றால் அவர்கள் உபத்திரவ காலத்தில இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். வலுசற்பமாகிய பிசாசுடைய எண்ணம், முதலாவது ஆண் பிள்ளை ஆகிய மணவாட்டி, அது கிடைக்கல. 2வது கைவிடப்பட்ட சபை, அதுவும் கிடைக்கல. 3வது இந்த ஸ்திரீயின் சந்ததி ஆகிய தேவனை அறிந்த ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சியுடையவர்கள், உடன்படிக்கையினாலே சபைக்கு உள்ளே வராதவர்கள், அத்தனை பேரும் இரத்த சாட்சிகளாய் மரிப்பார்கள். அதுதான் இந்த 12:17 ஸ்திரீயின் சந்ததி. இந்த வலுசற்பமானது ஸ்திரீயின் சந்ததியோட யுத்தம் பண்ண போயிற்று.